போட்ட தாலிதான் காவியம். வெடிக்கு வர முடியாத யாரும் இருக்காங்க. சந்தோஷம் யாரு எனக்கு வந்து கிட்ட மூணு சைடாக இருந்தால் யாராக இருக்கு? அவுட்டு சைடாக பசியில் இருக்கு. தோம்பல இது தப்பா போறீங்களோ சாப்பிட்டேன். சரி, உங்களோட சைடாக இருந்தால் யாராக இருக்கு? இந்த சைட் என்ன இடம் வந்து கபிலாண்ட ஒரு அண்ணன் இருக்கா, அவன் இருக்கலாம். கபிலன் சொல்லி எங்கே இருக்கலாம்? கனடா. கனடா கபிலன். உங்களோட சைடாக இருந்து அந்த சைடாக கனடா. கனடாவில் தான் வந்து கனடா வந்து கனடாவில் இருந்து உங்களோட மாமா இருக்கணும். ரெண்டு மாமாவும் இருக்கும் கனடாவில். கனடாவில் இருந்து என்ன பேர்? ஜன எல்லாத்தையும் கனடாவிலேருந்து என் ஃப்ரெண்டு தான் இருக்கும். 2 பேருக்கு ஃப்ரெண்ட் தான். மேபி அவங்களாம் இருக்கும். சரணியா அப்படி இல்லை. ரெண்டு சைடு யார் சைடு? சரி, உங்களோட சைடில் ரெண்டு ஒன்று சைட் தானே. அப்போ ஆஸ்திரேலியாவில் இருந்தா ஆஸ்திரேலியாவில் யார் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச அப்பட சைடு ஃபேமிலி. சரி, எல்லாரையும் சொல்லுங்க. அவ்வளோதானே. தெரியாது. கிட்ட பார்த்துட்டு ஓகே. அதை வாங்கி எடுத்து கண்டுபிடிக்கல. இதையும் பார்த்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஆ சொல்லவும் கூட வேண்டாம், நிமித்தாலே போதும், கேள்விகளின்றி நான் தருவேன். சரணியா கபர் கனடாவில் இருக்கு. அவங்களால தான் வர இல்லாமல் போயிட்டு மேபி அவங்களாம் இருக்கலாம். மூவி எல்லாம் செஞ்சுருக்காங்க, வந்திருக்காங்க. கனடாவில் இருந்து ஃப்ரெண்டா சரண்யா சுதர்சன். சுதர்சனோ பார்க்கல. செய்தாருந்தா அவங்களாம் இருக்க வாங்கி பார்க்குறேன். ஓகே, அவங்க என்ன சொல்லுங்க சொல்கிறேன். தேங்க்ஸ் அம்சு. தேங்க்யூ ஸோ மச். காய்ச்சாச்சு. ஓகே, இதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரௌன் இருக்கும் நீங்கள் 2 பேரும் ப்ரௌன் சந்தோஷமாக இருக்க வேண்டியது. இதே சந்தோஷம் காலங்காலமாக நிலைக்கும். இன்றையான் புன்சிரிப்பு என்றும் புன்னகையோட வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்.